காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோமா. நோம்பி முடிஞ்சிருச்சு. கோழி பிடிக்கிறதுக்காக இந்த 3 பேர் நிற்கிறாங்க. கோழி பாருங்க இங்கே நிற்கிது. இந்த 2 கோழி தான் இன்றைக்கி பிடிச்சி குழம்பு வைக்க போகிறோம். இந்த கோழியே அதுவாக வந்து எனக்கு குழம்பு வச்சுக்கோங்கன்னு வந்துருச்சு. நான் தான் அரிசி போட்டேன். இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், அங்கே ஒரு ஆள் கோழி பிடிக்க. கோழி ஒன்று இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறாங்க. கடைசியாக ஆமாம் அந்த சைடு தான் வரும். ஏம்மா இங்கே வந்துடுமா. சரி செவத்தை தாண்டி பறந்துருச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? ஆமாம் அப்போ வீட்டுக்குள்ளே அரிசி போடுங்க. சரி அது வீட்டுக்குள்ளே போகுது. கம்முன்னு அஜித் வராத அதுவே வீட்டுக்குள்ளே போகுது. கதவை சாத்தி அதுவே ரெடி ஆகுது. போட்ட கத்திரிக்காய் காசு எல்லாம் குழம்பு சொல்ல மாட்டேன் இல்லாமா 500 போட்டுருப்போம். 500 நோட்டு வச்சிருக்கா உருவிங்களா பாருங்க. டான்ஸ் ஆடாருன்னு ஆடி திருவிழாவில் அப்படி பின்னாடி போம்மா. ஆடாருன்னு ஆடி காலுக்கு வந்து சதை பிறண்டிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நேற்றுக்கு எலும்பு டாக்டருக்கு போய் ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல எலும்புலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. லைட்டாக சதை தான் பிறந்திருக்கு. 1 வாரத்துக்கு இந்த கட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க. மருந்து மாத்திரைலாம் கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்ததில் இந்த பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருச்சு. திருவிழாவுக்கு வந்துட்டு போனால் சிறப்பான ஒரு சம்பவம் பண்ணேன். சரி போதுமா. டைட்டால அவங்க நேற்று போடல தானே, லூஸாக தான் போட்டாங்க. அது வேணும்னா அப்படியே பற்ற வச்சுக்கலாம்க்கா. அதனால அப்படிதான் எரியும். இந்த இடமே க்ளோஸ் ஆன மாதிரி வச்சிருந்தாங்கம்மா. இது எப்படி போடுறது? சரி ஓகே. சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா உலை வச்சாச்சு. தண்ணி மட்டும் தான் இருக்கு. உலை வச்சாச்சுன்னா தான் தண்ணி வச்சாச்சு. ஒலைனா தண்ணி குடிச்சதுக்கப்புறம் சாப்பாடு போடணும். சரி ஓகே. சாப்பாடு வெந்துச்சு. யார் கஞ்சி வடிக்கிறது? அப்பா வராங்க. இங்கே வடிக்கிறியாக்கா? தட்டு விட்டுறாதக்கா. கருவேப்பிலை யார் உருவாங்களோ அவங்க குழம்பு வச்சு கிண்டு கோயமா இருக்கணும். கிஷோர் 396 இருக்கான். அண்ணன் சொன்னான். முதல்ல எங்களுக்கு தான் தெரியும். நாங்க போன் பண்ணது ரிசல்ட் அப்பதான் வந்துச்சு. பார்த்துட்டு சொன்னான். அப்புறம் நீங்க எங்க சொல்ல கொஞ்சம் மார்க் எதுவுமே வந்தா காலர்ஷிப் கிழக்கு வந்துடும் இல்லைங்க. 80% வந்திருந்தா அடி உரி போடுங்க. இதுக்கு ஒரு 2 வெங்காயம் ஊருக்கு கட் பண்ணி போயிருமா. பெரிய வெங்காயம் ஒரு 2 கிலோ வெங்காயம் இருக்காது. இல்ல இப்போ இடமிச்சு தாத்தா வாங்கிட்டு வந்திருக்காரு. எடுத்துட்டு போல முன்னாடி வெயிட் பண்ணுங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் நம்ம எடுத்துட்டு இல்ல தாத்தா எடுத்துட்டு வந்தாங்க காலையில. ஏதாவது ஒரு சொல்லுன்னு சைடுல நின்று சொல்லிட்டே இருக்காம பாருங்க. சரி ஓகே. வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே பக்கத்துலயே இருக்கணும். வாழைத்தூள் எல்லாத்தையும் வதக்கி அதுக்கப்புறமா வதக்கினா அப்படின்னா என்ன? சாப்பாடு என்ன சாப்பாடு? சாப்பாடு வச்சிட்டீங்களா? சாப்பாடுலாம் எப்பவே செஞ்சாச்சு. ஏன் நீங்க கறி வெட்டி வரது உங்களுக்கு பண்ணாலும் கோலம் நேரம் பிஸியா இருக்கும். கறி வெட்டுறதுக்கு ஆள் வரல. எங்க போனா முடிஞ்சிச்சுன்னா வேலை முடியும். போட்டேன் நான். அதை வச்சு தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் வதக்கிட்டேன். போய் எவ்வளவு நாயம் பேசிட்டு இருந்துச்சு. என்ன 10 புடவை வேணும் மாதிரி இருக்குது. யாருக்கு? 10ல சரி வாங்கி. அப்படி போட்டு போகணுமா? அம்மா அவங்களுக்கு பட்டு துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வர வச்சு உங்க வீட்டுல விசேஷம்னா சொல்லுங்க எடுத்துட்டு வரோம். ஆமா நாங்க பால் கட்டுறோம். சாப்பாடு சேர்த்து பால் கட்டுவோம். கோயில் என்ன ஆகுது? நாங்க வந்து அடுத்த மாசம் 3 நாள்ல குலதெய்வம் கும்பிடுவோம். அப்படின்னு கேடு. ஓகேம்மா. நீங்க முதல்ல நாங்க பால் கட்டுறதுக்கு என்ன கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொண்டு வந்து நான் செய்ய. அப்பா ஆமா யா
ஏக்கா எங்க மேல நம்பிக்கை இல்லையா? நாங்க செய்ய மாட்டோம் இல்ல. அப்படி நம்மளுக்கு இல்லாத கிடையாது. நாம தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு தான் அவங்க எப்படி செய்யறாங்க. அக்கா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்க இந்த வீடியோல போடுங்க, யார் எல்லாருமே கேட்கட்டும். பிள்ளை சொத்து தின்னா உள்ள சொத்தும் போயிருமா. அந்த வீடியோல போடுங்க, அது எத்தனை பேர் பிள்ளை சொத்து திங்கிறாங்க. சரி சொத்துக்கு எங்க இருக்குது? இல்ல அதனால நான் என்கிட்ட நீங்க 10 ரூபா வாங்கினா நீங்க 100 ரூபா செலவு பண்ணுங்க. சரி நீங்க கொடுங்க, என்ன சுத்து தான் போய் பாக்குறோம். என்ன நம்மகிட்ட இல்ல நம்மகிட்ட என்ன இருக்கு போறதுக்கு? இல்ல, துணிமணியை கூட அவங்க வீட்டுல வச்சுட்டு இங்க வந்தா துணி எடுத்துருக்காங்க. ஒரு புடவை மாத்துறது கூட எடுத்து வர மாட்டீங்க. அங்க இருந்து ஊர்ல இருந்து வரக்கூடிய பையன் தூக்கிட்டு வருவாங்களா? என்ன சொல்லுவாங்க 4 பேர் ஊர்ல இருக்கிறவங்க எங்களை பார்த்து இவங்களுக்கு என்ன ஒரு தம்பி வீட்டுல போயிட்டு அங்கெல்லாம் அண்ணனுக்கு பொண்டாட்டிக்கு அவங்க ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அண்ணனுக்கு பொண்டாட்டி போறீங்க. அண்ணனுக்கு பொண்டாட்டி மோச மாட்டேங்குது. அதனாலதான் இங்க இருந்து எல்லாத்தையும் அது போது போடுக்கா. போட்டலாமா? அப்ப அந்த அப்படி சொல்லி வேலையை பார்த்துருக்கீங்க. இல்ல அப்படின்னு யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தீங்க? உலகத்திலேயே ஒரு பழமொழி அதுக்கு தான் சொல்லியிருக்கு. நீ வாய் பேசுனா எதுவும் பேசுங்க. சரி இது சொத்து நான் போட்டு என்ன போட்டு இது கறியா போட்டு இதுக்கு கறிக்கு தனியா இல்ல இஞ்சி பூண்டு அது மசாலா இதுல ராஜோட்டுக்கு எதுக்கு இஞ்சி பூண்டு? கஷ்டமானாலே அது இந்த தக்காளி வந்து எடுத்து கொடு. இப்ப அவங்க ஓகேம்மா எடைய கம்மி இருக்கவங்க பாங்க வைக்கிறாங்கன்னா நம்ம பட்டறைக்கு போனோம். கேட்டு போட்டு கூட்டுறதுக்கு. இல்ல இப்படியே எங்க கிட்ட சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு பெருமையா சொல்றாங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க பெருமையா சொல்றாங்க. சொல்லிட்டு வரமா இல்லையா? எங்க கிட்ட வாங்கிக்கிறீங்க சொன்னாங்களே சொல்லுவியா? நீங்க கொடுத்துதான் நமக்கு என்ன உங்களுக்கு சொல்றாங்க, நீங்க கேட்கணுமா? வா கூட்டிட்டு போறோம் கேட்கறாங்களேன்னு பாரு. இல்ல ஏட்டா நம்ம ஏன் சொல்லணும், அவங்களுக்கு கடமை அவங்களுக்கு செஞ்சு. இப்போ வந்து ஒரு 3 கிலோ நாட்டுக்கோழி. இது ஒரிஜினல் தானே? ஓகேம்மா, நம்மளுக்கு இருக்கிறதுல ஒரிஜினல் தான். லைட்டாக போட்டிருக்கேன், அதுலேயும் வேறு மஞ்சள் போட்டிருக்கும்ல. ஓகே வந்துருச்சு. கொஞ்சமாக மசாலா எடுத்து வைக்கணுமா? எவ்வளோ எடுத்து வைக்கணும்? நம்ம காரம் 3 கிலோ வாங்க. இதுக்கு அதெல்லாம் நாட்டுக்கோழி குழம்புல தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஆமா ஆமா கெட்டியா இருந்தா நல்லா இருக்காதா? இப்படியா இருந்தால் நல்லா இருக்காது. அப்போதான் தண்ணி மாதிரி சாப்பாட்டில் ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிடுவோம். கொஞ்சோண்டு ஊற்றும். ரத்தி ஊற்றி சாப்பிட வேண்டியதானா? உனக்கு ரசம் தான் வைக்கலாம், உனக்கு ஏன் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் இதான் ரசம் கேட்டா? நீங்க தான் ரசம் மாதிரி இருக்குங்க. கறி குழம்புல நீ சாப்பிட உடம்பு சரியில்லாம போயிடும். சரி இது நல்லா கொதி வரட்டும். கொதி வரட்டுமா? கறி எடுத்துட்டு பார்த்துக்கலாம். சுடுது பயங்கரமா. ஏக்கா மூடி வச்சிருக்கா? பொங்க வருமா? வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கறி வணக்கம். சரி உப்பு போடுறதுக்கு என்ன பண்றது? உப்பு போடலாமா கொஞ்சம்? போட்டிருக்கேன். அத்தை உப்பு பார்க்க தெரியாது, ஆயா பார்க்க சொல்லு. இப்படி எடு. நோ காரா. போதும். அப்படியே திருப்பி கேமரா அழகிட்டே இருந்து நிறைய உப்பு நிறைய காரம் போட்டுருவோம். நிறைய உப்பெல்லாம் போட வேண்டாம், காரமும் போட வேண்டாம். சாப்பிட மாட்டியா? எனக்கு வயிறு எரிச்சல் அடிச்சு. பச்சை மிளகா உங்க அம்மா தான் வெட்டி வச்சிருக்கு. பச்சை மிளகா அம்மா வெட்டி வச்சேன்னா கம்மியாக போட வேண்டியதானே? ஒரு இது அள்ளி போட்டு வச்சிருக்கிறீங்க. என்ன கேட்டுட்டுல போட்டிருக்கணும். சரி போட்டாச்சு. போட்டது நீ கையில் விட்டு எடுத்துரு. அடுப்பா பண்ணுங்க. அப்படியே தான் எடுக்கலாம். இதுக்கு என் கை சொல்றதுக்கா? கொஞ்சம் ஒரு 4 உப்பு போடும். 4 உப்புன்னு சொல்லிட்டு அத்தனை அள்ளி போடுறீங்க. இதான் உங்கள் ஊரில் 4 உப்பு. 4 உப்பு தான் எப்படி எடுறது? உப்பு என்னையா? எண்ணிட்டுனா 500 ரூபா கொடுத்துருண்ணா. ஒரு 5
500 தேவைப்படுது. எனக்கு எதுக்கு 500 என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க உனக்கு? ஓய், என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க? ஜீன்ஸ் பேண்ட் சட்டை ஃபுல் கை செட். அதுதான் எவ்வளோ நேரம் ஆச்சு? அங்கே கடைக்காரங்கிட்ட அப்புறம் பேசிட்டு இருக்கணும்ல. அங்கே கறி வெட்டுற இடத்துல இல்லையாட்டு. கறி வெட்ட கொடுத்து நீங்க போய் துணி எடுத்து வந்துருக்கலாம்ல. அதுங்காட்டி இவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. என்னை கடையில் உட்கார வச்சுட்டு. சரி ஓகே, எங்க பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து சாமி நான் ட்ரெஸ்ஸு வேண்டான்னு தான் சொன்னேன். மாமா தான் போய் எடுக்கலாம். பாப்பாங்களுக்கு அந்த தட்டில் கொடுக்க, பாக்கெட்டில். சரி ஓகே, கறி நல்லா மசாலா வாசம் வந்துருச்சுங்க. எல்லாம் சமைச்சாச்சு. பிரதன்யாவும் சாப்பிட்றது வந்தாச்சு. ஏப்ல வந்து சோறு ஆக்கிறதுக்கு வர, சோறு திங்கிறதுக்கு வர, அங்கிருந்து வேகமா வந்து இங்க ஹெல்ப் பண்றது இல்லையா மடிச்சே? பெருசான சொல்லு. ரித்திகா தான் இப்போ ஃபுல்லாக பிரதனையாக பார்த்துக்குது. சோறு பூரா மடியில் இருக்குது ரித்திகா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு இப்போ ஐஸ் சாப்பிட போகிறோம். மொட்டச்சியும் அந்த பிள்ளை விட சொல்லுது குட்டியே. ஐஸ் வேணுமா? என்ன ஐஸ் இருக்குன்னு தெரியல. எங்கள் ஊர் ஐஸ் கடை. ஐஸ்கிரீம் திங்கிறது எடுக்கலாம். அம்மா அந்த பிள்ளை பாவமா அந்த பிள்ளை கொஞ்சம் வைமா. சரி